வணக்கம். என்ன செய்தினா, அதிமுக கூட்டணிக்கு நல்ல செய்தி. அதிரடியாக சேர்ந்த ஒரு கட்சி, இதையும் பேச போறோம். அதோட அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள 2 பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது. அந்த தகவல் உங்ககிட்ட வந்து சேர்ந்தது என்னன்னு தெரியல. அதையும் நான் சேர்த்தே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த போஸ்டர்ல இருந்தே தொடங்கும். இந்த போஸ்டரை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன். இந்த போஸ்டர்ல டிடிவி தினகரனுடைய போட்டோ இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து தவக்க இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமா அவங்க கூட்டணிக்கு வருவாங்க, இன்னும் அவங்க முடிவெடுக்கல அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு ஓபிஎஸ்க்கு கட்சியில் இடம் இல்லை. அப்ப டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில் இடம் இருக்கான்னு கேட்கும்போது பல கட்சிகளுடன் பேசிட்டு இருக்கிறேங்க, முடிவான பிறகு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டார். டிடிவி தினகரனுக்கு கூட்டணியில் இடம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை. அவங்கள ஒருபோதும் கூட்டணிக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லல. அப்பொழுதே வந்து நம்ம அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி முடிச்சிட்டாரு. டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில் இருப்பார். அதிமுக கூட்டணியில் யார் இருக்க வேண்டும் என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நாங்க எங்க கூட்டணியில் யார் இருக்கணும் அப்படின்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். திமுக பொறுத்த வரைக்கும் பணபலத்துடன் களம் இறங்குது. கூட்டணி பலமெல்லாம் கிடையாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் வாக்கு கிடையாது. விசிக முதற்கொண்டு எந்த கட்சிக்குமே வாக்கு கிடையாது. விசிகவுடைய வாக்கு வங்கிய விஜய் அவர்கள் எப்போதே இழுத்துட்டார். தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணியில் சுத்தி சுத்தி பிரச்சாரம் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால தலைவர்களுடைய வலிமை, ரெண்டாவது பணபலம் ஆளுங்கட்சியா இருக்கிறது. அதனால நம்ம திமுக எதிர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். 2021 நீங்க சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2021 வெற்றி பெறல. அதனால இந்த முறை நான் சொல்றதை நீங்க கேளுங்க. வெற்றி பெறலனா எங்கிட்ட வந்து சொல்லுங்க. நபார் அடுத்த முறை வெற்றி பெறலன்னு வச்சுங்களேன், அதிமுக இருக்கவே இருக்காது. அப்ப நான் சொல்றதை கேட்கறீங்களா இல்லையா? டிடிவி தினகரன் எங்க கூட்டணிக்கு வரட்டும். அவருக்கு என்ன தொகுதி கொடுக்கணும் என்பதை பற்றி எல்லாம் நாங்க டிடிவி தினகரன் கிட்ட பேசிக்கலாம். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட பேசல. ஆனா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டம் போட்டு திமுக கூட்டணிக்கு போலாமா, இல்ல தவேக கூட்டணிக்கு போலாமா, இல்ல எடப்பாடி பழனிசாமியே உடனே இருக்கலாமா அப்படின்னு திமுக ஆப்ஷன் வச்சார். அது துரோகம். அதனால பன்னீர்செல்வத்தை வேண்டுமானால் நீங்க கட்சியில் இணைக்கிறீங்களா இல்ல கூட்டணியில் இணைக்கிறீங்களா, அதெல்லாம் உங்க முடிவுங்க எடப்பாடி பழனிசாமி. ஆனா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் உங்களை வேணான்னு சொல்றாரு. ஆனாலும் நாங்க சொன்னதுனால துரோகியோ விரோதியோ, கட்சியினுடைய எதிர்காலம், ரெண்டாவது தேர்தலுக்கு பிறகு நாங்க கட்சி நடத்தணும், ஆட்சி மாற்றம் வேண்டும். அதற்காக துரோகத்தை பார்க்க போறது இல்ல, விரோதத்தை பார்க்க போறது இல்ல. ஆனா நாங்க ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய நலன், அதன் அடிப்படையில் தான் கூட்டணி சேர போறோம். ஸோ இந்த அளவுக்கு டிடிவி தினகரன் இறங்கி வந்திருப்பதே பெரிய விஷயம். நீ என்னை சந்திச்சுட்டு போய் சென்னையில் ஏதாவது குழப்பம் பண்ண டங்குவாறு அறுத்துடுவேன் அப்படின்னு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் போலுக்குது. அதனால டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்குள்ள வராரு. அதனால தான் பாருங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா வரிசையில டிடிவி தினகரனுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுராந்தகத்தில் ஜனவரி 23 பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அந்த பொதுக்கூட்டத்துக்கு அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர்ல எல்லாமே வந்து டிடிவி தினகரன் இடம்பெறுகின்றார். வயதின் அடிப்படையில் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் போட்டோ, அதற்கு பிறகு டிடிவி தினகரனுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இந்த என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற போறாங்களோ அவங்களுடைய போட்டோ எல்லாம் வரிசையா போட்டாங்க. ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியை டிக்கடிச்சிருக்கிறாரு. அதனால அவருடைய போட்டோவும் இடம்பெற்றிருக்கிறது. ஏசி சண்முகம் போட்டோ இடம்பெற்றிருக்கிறது. இப்படி அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க போட்டோ எல்லாம் வரிசையா போடப்பட்டிருக்குது. அதுலயும் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இணையாக டிடிவி தினகரனுக்கு பேனர்ல இடம் கொடுத்துருக்காங்க. அதனால டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்வார், எந்த கூட்டணியில எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குதோ, எங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிக்கும் உரிய மரியாதை கிடைக்குதோ அந்த கூட்டணியில் தான் இருப்போம், எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னாரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே வரிசை பிரகாரம் வயதின் அடிப்படையில் யார் யார் கூட்டணி கட்சி தலைவர்களோ அவங்களையெல்லாம் வரிசையா பேனர்ல போட்டு வரவேற்பு பதாகையை சென்னை முழுவதும் வச்சிட்டு இருக்காங்க. அதில் டிடிவி தினகரனுடைய படமும் வந்து இடம்பெற்றிருக்கிறது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தான்னு வச்சுங்களேன், அவருடைய படமானது இடம்பெறாது. ஏன்னா நம்ம தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய ஆசை காரணமாக டிடிவி தினகரனுடைய படத்தை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிறகு பாஜக தரப்பில் இருந்தோ
இல்லை டிடிவி தினகரனுடைய தரப்பில் இருந்தோ இல்லை அதிமுக தரப்பில் இருந்தோ ஏன்பா டிடிவி தினகரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருக்கீங்க, அந்த பேனர்லாம் அகற்றுங்க அப்படின்னா எத்தனை பேனர் அகற்றுவாங்க. அதனால் டிடிவி தினகரன் வந்து நம்முடைய மோடியுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணியில் இணைகிறேன் அப்படின்ற விஷயத்தை அறிவிக்க போகிறார். அதனால தான் அதிமுக கூட்டணிக்கு நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துடுச்சு. இதை தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நம்ம கூட்டணிக்கு ஒரு புது கட்சி வருது அப்படின்ட்டு. டிடிவி தினகரனுடைய கட்சியும் புது கட்சி தான், தவேகாவும் புது கட்சி தான். ரெண்டாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இதுவரைக்கும் இணையாத ஒரு புது கட்சி டிடிவி தினகரன். பாஜக கூட்டணி இருந்திருக்காரு, ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இருக்கின்ற கூட்டணியில் புதுசாக ஒரு கட்சி இணைதுன்னா அது வந்து நம்ம டிடிவி தினகரன் தான். ஜான் பாண்டியன்லாம் சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து இந்த நேர்காணல் நடத்துகின்ற போது அதிமுக கூட்டணிக்கு ஒரு புது கட்சி வருதுன்னு சொன்னார். பாமகவுக்கு தராத பில்டப் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள், ஜெயலலிதாவை நேசிக்கக்கூடியவனுடைய வாக்குகள்லாம் எங்குமே போயிடக்கூடாது. இதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கின்றார். அதனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். ஸோ அதிமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வர்றது உறுதியாகி போச்சு, பேனரில் போட்டாங்க. இது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ரெண்டாவது என்ன தெரியுமா, நம்ம மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டமானது இப்போ மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் நடக்க போகுது. நெடுஞ்சாலைத்துறை ஹோட்டல் இருக்குது, அது பக்கத்தில் நடக்க போகுது. ஆனால் முதல்ல எங்கே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க, அம்மா திடலில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அங்கெல்லாம் வேணாமாப்பா, ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்றத்தில் வேண்டாம் அப்படின்றத மறுத்துட்டாராம். ஆனால் பாஜகவினர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோடியை கூட்டின்னு வரோம், மதுரையில் வந்து பொதுக்கூட்டம் போடுறோம், நம்ம மோடி அவர்களை திருப்பரங்குன்றம் மலைக்கு அழைச்சிட்டு போகிறோம், முருகனை தரிசிக்க வைக்கிறோம், திருப்பரங்குன்றத்தில் திமுக செய்த துரோகத்தை மோடி மூலமாகவே அம்பலப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒருவேளை நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவருக்கே காவல்துறையானது திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், அது அசிங்கம் ஒன்று. ரெண்டாவது, திருப்பரங்குன்றத்தில் போய் நம்முடைய மோடி அவர்கள் சாமி கும்பிடாம அப்படியே திரும்பி எங்கே டெல்லி போயிட்டான்னு வச்சுங்களேன், அது இந்து மதத்தை சார்ந்த இந்து மத தலைவர்களுக்கு, இந்து முன்னணிக்கு, இவங்களுக்கெல்லாம் பேர் இழுக்கு. அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக ஆகிடும். மோடி வந்தார், பிரச்சாரம் பண்ணார், மூடிக்கிட்டு டெல்லி போனார். பற்றியா பாஜக காரெலாம் என்ன நினச்சான், மோடி அவர்களை திருப்பரங்குன்றத்தில் அம்மா திடலில் பொதுக்கூட்டம் போட்டோம்னா, ஏற்கனவே முருகன் மாநாடு அங்கே தான் நடந்தது, அதனால் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல கூட்டலாம். அதனால் அம்மா திடலில் மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை வச்சோம்னா அப்படியே அழைச்சிக்கிட்டு போய் திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிட வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைக்குரிய விஷயத்தில் தலையிட மாட்டார் இல்லையா, அதனால் வந்தார், நேராக பொதுக்கூட்டம் பேசினார், டெல்லி கிளம்பி போயிட்டார். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, சங்கிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட மோதி வெற்றி பெற முடியாது. அதனால் வீணாக முயற்சி பண்ணி முகத்தில் கறி பூசிட்டீங்களா அப்படின்னு திமுக நம்ம மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணாமல் டெல்லி போயிட்டாருன்னா இந்து இயக்கங்களுக்கும் பிஜேபிக்கும் பின்னடைவாக இருக்கும். அதை வச்சே தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் எதுவுமே நடக்க வேண்டாம். அதனால் நம்ம திருப்பரங்குன்றமோ மதுரையோ இதெல்லாம் தவிர்த்து விட்டு நாம் எங்கன்னா சென்னைக்கு அருகாமையில் வச்சுக்கலாம். நம்ம மோடி அவர்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் சென்னைக்கு அருகாமையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் திருப்பரங்குன்றத்தில் நடக்க இருந்த இந்த பொதுக்கூட்டத்தை தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. நம்ம தினமலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்தியை வெளியிட்டிருக்குது. தினமலருக்கு எப்போதும் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது, டாக்டர் ராமதாஸை பிடிக்காது. அது ஏனே தெரில. கவுண்டர் அப்படின்ற பட்ட பெயரோ சாதி பெயரோ கொண்டவங்களை இந்த தினமலருக்கு பிடிக்கிறதே கிடையாது. ராமதாஸ் கவுண்டர்னாலும் சரி, நம்ம எடப்பாடி பழனிசாமி கவுண்டர்னாலும் சரி, இந்த தினமலருக்கு ஏன் தான் பிடிக்கல அப்படின்னு நமக்கு சுத்தமாக தெரியல. அதனால் இந்த செய்தி உண்மையாக பொய்யானும் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் தான் அதிமுக வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் வந்து பிரச்சார கூட்டத்தை முன்னெடுத்தாருன்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கெயினாக தான் இருக்கும். அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும்
மதுரையிலையோ திருப்பரங்குன்றத்திலேயோ பொதுக்கூட்டம் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பாரா என்பதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார்லாம் பாஜகவினர் கூப்பிடுகின்ற போது அந்த திடலை போய் பார்த்துட்டு, ஓகேங்க உங்கள் தலைவர் வராரு, நீங்கள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி பொதுக்கூட்டத்தை ஜாம் நடத்துங்க அப்படின்னு அதிமுக இருக்கிறவங்க ஒப்புதலையே அழிச்சிட்டு வர போகிறாங்க. அதனால் மோடியுடைய ஒப்புதல் தான் இதில் முக்கியமே கண்டி, எடப்பாடியுடைய ஒப்புதல் முக்கியம் கிடையாது. மோடி அவர்கள் தான் நான் எங்கே பொதுக்கூட்டம் பேசணும் என்பதே முடிவு பண்ணுவார். ஏன் மோடி அவர்கள் முடிவு பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மோடியுடைய பாதுகாப்பு விஷயங்கள் அவ்வளவு முக்கியம். ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் கூட பிரிவினைவாதிகளும் மதவாதிகளும், ரெண்டாவது பயங்கர மற்றும் தீவிரவாத இயக்கங்களுடைய ஆதரவு பெற்றவர்களும் தமிழகத்தில் தான் அதிகம். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னையே ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஆட்களை தட்டி தூக்கத்தெல்லாம் பார்க்கும்போது மோடியுடைய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அதனால் மோடி அவர்கள் தான் எங்கே பொதுக்கூட்டம் நடத்தணும் என்பதெல்லாம் முடிவு பண்ணியிருப்பார் என்பது என்னுடைய கருத்து. இதை வீணா தினமலரானது எடப்பாடி பழனிசாமி மேலே தூக்கி போடுறது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ரெண்டாவது பிரச்சனை இதே மதுராந்தகம் பிரச்சனை தான் வச்சுங்களேன். மோடி அவர்களுடைய மேடை பூமி பூஜை போட்டு மேடை அமைக்கணும். அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, 9 மணிக்கு பூமி பூஜை, அதுதான் நல்லா இருக்குது, பந்த கால் நட்டுடலாம் பூஜை போட்டு, பாஜக இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து கேசவ விநாயகம் அமைப்பு செயலாளர் அல்லவா, அவர் வரணும் அப்படின்னு பாஜகவினர் சொல்லியிருக்கிறாங்க. சரி வந்துட்டு போட்டோம். ஏன்னா இந்த மேடை அமைப்பு ஒட்டுமொத்தமாக பாஜக காரங்க தான் செய்ய போகிறாங்க. அதிமுக காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவங்க தலைவர் வராரு, அதனால் பிஜேபியில் இருக்கிறவங்க வரட்டும் அப்படின்னு அதிமுக காரங்க காத்திருந்துருக்கிறாங்க. பிறகு 9 மணி தான் நல்ல நேரம் என்பதனால பூமி பூஜைக்கான நேரம் நெருங்குது. அதிமுக காரங்க போயிட்டு, எங்கப்பா உங்கள் நிர்வாகிகள், என்ன கேசவ விநாயகர் இந்த மாதிரி லேட்டாக வராரு, பொறுப்பே இல்லையா? இல்லைங்க டிராஃபிக்காக இருக்கும், அதனால் அவர் வரல அப்படின்னு அதிமுக தரப்பு கிட்ட வந்து பாஜக சொல்லியிருக்கிறாங்க. 9 மணிக்கு மேலே போச்சுன்னா பூமி பூஜை போடுறதே வேஸ்ட், நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அதிமுக காரங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லை வந்துருவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9 மணி நெருக்கமாகி போச்சு. உடனடியாக அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்பா செங்கல்பட்டு மாவட்ட பாஜக தலைவர் இருக்கார்ல, அவரை கூப்பிடியா, பூமி பூஜை போடலாமா, உங்கள் நிர்வாகி வந்தாங்கன்னா சொல்லிடுறீங்களா, கேசவ விநாயகம் வந்த உடனே சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி பூஜையை கரெக்டாக 9 மணிக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. கேசவ விநாயகம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்திருக்கின்றார். எனக்கு என்னவோ தெரியல, இந்த பாஜகவில் இந்த கேசவ விநாயகத்தை பிடிச்சிக்கின்னு ஏன் அழுகுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ செயல் வீரரா இல்லை வேற ஏதாவது முட்டு கொடுத்துட்டு இருக்காரா எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த பாஜக சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இந்த கேசவ விநாயகம் மேலே தான் இருக்குது. கட்சிக்காக என்ன உழைச்சாருன்னு நமக்கு தெரியல. கத்தையை மீசையை வச்சுக்கிட்டு பேசுறதும் தெரியல, பொது வழியிலும் தெரியல, என்ன புடுங்குறாருன்னு தெரியல. ஒரு பூமி பூஜைக்கு கரெக்டான நேரத்தில் வந்தா என்ன, கேசவ விநாயகர்லாம் ஒரு ஆளு மயிறு, அவருக்காக வந்து அதிமுககாரங்க வெயிட் பண்ணுமா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் களை எடுக்க வேண்டிய கைசாடைகள் நிறைய இருக்குது. ஆக்டிவாக வேலை செய்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகியாக போடணும். கேசவ விநாயகர்லாம் தூக்கி எட்ட அடிக்கணும். பொன் ராதாகிருஷ்ணன்லாம் இந்த வயசில் விட்டுப்பார், சரியான நேரத்துக்கு வருவார், சரியான நேரத்துக்கு போவார். ராஜாலாம் போடு, ஸோ வெட்டு 1 துண்டு 2ன்னு அந்த இடத்துல நிற்பார். அந்த மாதிரி மனுஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கும்போது கேசவ விநாயகத்தை பிடிச்சி ஏன் தொங்குறாங்கன்னு எனக்கு பாஜகவில் தெரியல. அதனால் கேசவ விநாயகம் வரதுக்கு முன்பாக பூஜை போட்டதுனால பாஜக அதிமுகக்குள்ள ஒரு கலவரம். அடப்பாவீங்களா, தேர்தலே இன்னும் சந்திக்கல, அதுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிறீங்களாடா அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் அதிமுக பாஜக காரங்களை காய் துப்புறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அமித்ஷாவோ நம்ம மோடியோ அதிமுக பாஜக நேச்சுரல் அலையன்ஸ்னு சொன்னால் கூட இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில பாஜக நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் வந்து இணக்கமாக இருப்பதில்லை. இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடன் நெருக்கமாக இருப்பார்னு கேட்டிங்களா, இருக்க மாட்டார். ஆனால் கட்சியினுடைய சொல் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு அதற்காக உழைப்பார். ஆனால் அண்ணாமலையுடன் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சேர்த்து வச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா அண்ணாமலையுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் கொள்கைகளும் வேறானவை, எடப்பாடியுடைய சிந்தனையும் கொள்கைகளும் வேறானவை, ரெண்டும் ஒன்றாவே ஆகாது. அதனால் அதிமுகக்குள்ள முரண்பட்ட கருத்துக்கள் ஏகப்பட்டவை இருக்குது. ஆனால் இந்த தினமலர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எழுதாது. உன்னா எடப்பாடி, உன்னா ராமதாஸ், உன்னா அன்புமணி, இவங்க மீதே குறை சொல்லிட்டு இருக்கோம். தினமலர் பத்திரிகை, அது டாய்லெட் பேப்பர். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.